கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். வெள்ளியை பார்க்கிலும் என் புத்திமதியையும் பசும் பொன்னை பார்க்கிலும் ஞானத்தையும் அங்கீகரித்து கொள்ளுங்கள். இந்த இடத்துல வெள்ளியை குறித்தும் பொன்னை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அநேகருடைய எண்ணங்கள் அதிகமான வெள்ளியை சேர்க்க வேண்டும், பொன்னை சேர்க்க வேண்டும், அது கண்டிப்பாக நல்ல விலைக்கு போகும், இன்னும் வருடங்கள் ஆக ஆக இன்னும் அதனுடைய விலை அதிகமாகி கொண்டே போகும், அதை நாம் சேர்த்து வைக்கும் பொழுது அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று அநேகர் வெள்ளியையும் பொன்னையும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள், சம்பாதிக்கிறார்கள், சேர்த்து வைக்கிறார்கள். நல்ல காரியம். தன்னுடைய வருமானத்திற்காக, எதிர்காலத்துக்காக திட்டமிடுவது நல்லது. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, வெள்ளியை பார்க்கிலும் என் புத்திமதியையும் பசும் பொன்னை பார்க்கிலும் ஞானத்தையும் அங்கீகரித்து கொள்ளுங்கள். அன்பான தேவஜனமே, வெள்ளியை பார்க்கிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க வேண்டும். நீ எப்படி நடக்க வேண்டும், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க வேண்டும், எதையெல்லாம் வெறுக்க வேண்டும், எப்படி சாட்சியாய் வாழ வேண்டும் என்கிற வேதத்தின், பரிசுத்த வேதாகமத்தின் புத்திமதியை கேட்டு நாம் நடக்க வேண்டும். இரண்டாவதாக, பசும் பொன்னை பார்க்கிலும், அதாவது தங்கத்தை பார்க்கிலும் கர்த்தருடைய ஞானத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய கர்த்தர் தான் ஞானத்தை தருகிறார். நாம் படிப்பதினால் கிடைப்பது அறிவு, அனுபவத்தினால் கிடைப்பது புத்தி. ஆனால் ஞானத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே நமக்கு தர முடியும். ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவரையே நாம் நம்பி இருக்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் ஞானத்தினால் நம்மை நிரப்புவார். வெள்ளியை பார்க்கிலும் பொன்னை பார்க்கிலும் கர்த்தருடைய வசனமும் தேவ சமூகத்தில் காத்திருப்பதுமே மேலானது. ஆண்டவருக்கே முக்கியத்துவம் கொடுப்போம். பரலோக ராஜ்யம் புரிந்தும் பரிசுத்தமாய் வாழ்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.